அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எச்சக்கரா ரியல் எஸ்டேட். மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம எட்டிமடை ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்ச வீடு தாங்க பார்க்க போகிறோம். வீடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1981 சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் 12க்கு 18ங்கிற சைஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வால் டைலுமே நல்லா கோல்டன் கலர் ஸ்பேக் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது இந்த வீடு. நம்ம எட்டிமடை பைபாஸ் கரெக்டாக பாருங்கள், அங்கே தெரியறது தான் பைபாஸுங்க. எல்என்டி பைபாஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப பக்கங்க, பார்த்தீங்களா தெரியும். அவ்வளோ நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்க ஒரு லேஅவுட்டில் இருக்க ஒரு வீடுங்க இது. இந்த வீடு என்ட்ரான்னு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கில் டிசைன் டோராக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பிரம்மாண்டமான ஹால் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹாலில் எலிவேஷன் டிவி யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் பண்ணி, அதே மாதிரி பூஜா யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டோர்ஸ்லாம் போட்டு செமையாக ஒர்க் பண்ணி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக கொடுத்துருக்குறாங்க. இது செமி ஃபர்னிஷ்டு இல்லைங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. மாடுலர் கிச்சன் மால் கொண்டு கொடுத்து பண்ணியிருக்கிற வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. கீழே இருக்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் சைஸு அவுட்ரு பாத்ரூமும் ஒன்று கொடுத்துருக்குங்க. இதில் 4க்கு 6ங்கிற சைஸில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லைங்க. ஒரு 3 BHK ஹவுஸ் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டான வீடாக இருக்குங்க. அதே நேரத்தில் ஃபால் சீலிங் பண்ணி லைட் ஃபிட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பூஜா யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளேயுமே ஃபுல்லாக டைல் ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து பூஜா ரூமுக்குள்ளே மேலே செவருக்குள்ளே டைல் ஒட்ட மாட்டாங்க. இவங்க அதுவுமே ஃபுல்லாக பண்ணி கீழே அதுக்குமே சாமி படம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணி அதுக்கு ஒரு டோர் டிசைன்டாக ஒரு சூப்பரான ஒரு டோர் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து கிச்சன் பார்த்துடலாங்க. 8க்கு 16ங்கிற சைஸில் கொஞ்சம் நல்லா ஸ்பேசிஸான கிச்சன், சின்ன ஒரு டைனிங்கோடய கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. சிம்னி மட்டும்தாங்க இந்த மாட்டில், மற்ற எல்லா ஒர்க்குமே இதுக்கு முடிஞ்சுதுங்க. கபோர்ட்லேருந்து எல்லாமே பாருங்கள், கிளாஸி கபோர்ட்ஸ் மாட்டி சைடில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மோட்டர் யூனிட்டுமே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுங்க. அதுமாரி இருக்குது. ஹால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து எலிவேஷன் மேலே ஃபால் சீலிங் லைட்ஸ் கொடுத்து டிவி யூனிட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணி யூபிஎஸ் வைக்கிறதுக்கு கூட சின்னதாக ஒரு டோர் போட்டு கீழே பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே குடியிருக்கலாம். ஃபேன் கூட மாட்டி ரெடியாக இருக்குங்க. ஸ்டெப்ஸுக்குமே டியூல் டோன் கலருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல் கொடுத்து மேலே கிரானைட் போட்டு எஸ்எஸ் மெட்டீரியலில் உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எஸ்எஸ் மெட்டீரியல். கீழே இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் வருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்குறாங்க. லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16 சைஸில் நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் ஒரு சோஃபாலாம் போட்டு பண்ணிக்கலாம். அடுத்து இது மேலே இருக்க அடுத்த பெட்ரூமுங்க. இதுவுமே 11க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஃபேன் மாட்டி எல்லா வுட் ஒர்க்குமே பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அது வருங்க, பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வீடு இருக்கிற இடத்துல இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்துருக்குங்க. பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குன்னு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் மாட்டணுங்க, மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. நம்ம புக் பண்ணால் உடனே அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்து ஃபேன் மாட்டி எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுருங்க. அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா ரெடி டு மூவ் கண்டிஷனுங்க. அப்படியே உள்ளே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாங்கிற அளவுக்கு இருக்குங்க வீடு. நீங்கள் புக் பண்ணுறதுக்குள்ள மீதி இருக்க சின்ன சின்ன ஒர்க்கும் முடிச்சிடலாம். கபோர்ட்ஸ் எல்லாமே நல்ல கலரு கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கனால அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 5 சைஸில் ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்ல ஒரு கிளாஸி லுக் கொடுக்குதுங்க. அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பார்த்துடலாங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற விலை வந்து பார்த்திங்கன்னா 75 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கு. இந்த வீட்டுக்கு 85 to 90% வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸுமே உள்ளே இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கனால கண்டிப்பாக லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். வீடுக்கு நிறையா இருக்குங்க. பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இருக்குது எட்டிமடையில். இந்த வீட்டுக்கு வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம நம்பரை தொடர்புங்க. சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பைபாஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்குன்னு. வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.